எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அழகர் கள்ளர் வேடம் அணிந்து வருவதற்கான காரணம் என்ன? அழகர் கள்ளர் வேடம் அணிந்ததுனால கள்ளழகராக மாறியிருக்கிறாருல, அது எதற்காக அந்த மாதிரி மாறியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று பின்னணி நம்ம பார்க்க போகிறோம். அவர் வேடம் அணிந்து மக்களுக்கு எதற்காக இப்படி அருள்பாலிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வரலாற்று பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கலாம். கள்ளர்கள் என்ன பண்றாங்கன்னா, 17ஆம் நூற்றாண்டுல திருமலை நாயக்கர் மதுரை ஆண்ட போது அழகர் ஊர்வலத்தை கள்ளர்கள் மறித்ததாக வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க. இதை சமரசப்படுத்துறதுக்காக இதன் விளைவாக தான் கள்ளர் சமூகத்தினருக்கு இறைவனினுடைய கள்ளர் திருக்கோல மரியாதை வழங்குவதற்காக கோவில் நிர்வாகம் உடன்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேட மாற்றம் அடைகிறாரு. என்ன பண்றாங்கன்னா, இந்த உடன்படிக்கையினுடைய படி அழகர் கோவில்ல இருந்து மதுரை நோக்கி வரக்கூடிய அழகர் கள்ளர்கள் அணியும் உடைகள் மற்றும் ஆயுதங்களான வளரித்தடி, ஒரு கையில வளரித்தடி, இன்னொரு கையில சாட்டை கம்பு, ஆண்கள் போடக்கூடிய கொண்டை, உருமா, கடுக்கன் மற்றும் கருப்பு புடவை, இது எல்லாத்தையுமே அணிஞ்சு கள்ளர் வேடத்துல வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வரலாற்று பின்னணிகள். சமூக காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கள்ளர்களுக்கு பெருமை தரக்கூடிய விதமாக இந்த வேடம் கள்ளர் சமூகத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு மரியாதையாக கருதப்படுகிறது. தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு தொடர்பில்லாத கடவுள் ஊர்வலமாக வரும் பொழுது அதை மறித்த கள்ளர்களுடைய வீரத்தையும் அவர்களுடைய முக்கியத்துவத்தையும் இது உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. உழைக்கும் மக்களுடைய தெய்வமாக கள்ளழகர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அழகர் கள்ளர் வேடத்துல வர்றதன் மூலமாக உழைக்கும் மக்களின் தெய்வமாக அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண மக்களினுடைய உடையில் வரக்கூடிய கடவுள் அவர்களோட ஒன்றிணைந்து வருவதை இது காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. சமரசத்தினுடைய அடையாளமா என்ன காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கள்ளர்களுக்கும் அப்போதைய ஆட்சியாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சமரச உடன்படிக்கையினுடைய அடையாளமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வேறு சில நம்பிக்கைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மீனாட்சி திருக்கல்யாணத்திற்காக வந்த அழகர், அதாவது அண்ணன் அழகர் சீர்வரிசையா கொண்டு வந்தது எல்லாத்தையுமே கொள்ளையடிக்க கள்ளர்கள் முயன்றதாகவும் அதனால அழகர் கள்ளர் வேடம் அணிந்து வந்ததாகவும் நம்பப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அழகர் பக்தர்களுடைய உள்ளத்தை களவு கொள்ளக்கூடிய அழகுடையவராகவும் கள்ளத்தனமான சிரிப்பு மற்றும் கள்ளமற்ற மனது உடையவராக இருந்ததுனால அவர் கள்ளழகர் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் அப்படின்ற சில கருத்தும் இருக்கதான் செய்யுது. ஆனால் உண்மையிலே கள்ளழகர் அழகாக தானே இருக்காரு. அப்போ அந்த பேரும் பொருத்தமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாவற்றிலுமே பார்த்தோம்னாலும் அழகர் கள்ளர் வேடம் ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் சமூக உறவின் அடையாளமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது கள்ளர் சமூகத்திற்கு வழங்கப்பட்ட மரியாதையாகவும் அனைத்து மக்களுக்கும் பொதுவான கடவுள் அழகர் அப்படிங்கிறதையும் இது உணர்த்துது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கள்ளர் வேஷம் போட்டிருக்காருல இவர் கள்ளழகர் திருநாமத்தில் ஆற்றில் இறங்கி மக்களுக்கு அருள்வாளிக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறதான் சித்திரை திருவிழாவில் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய வரலாற்று காரணங்கள் இருக்க தான் செய்து. இப்போ நம்ம அந்த கதைகள்லாம் பார்த்தோம். கள்ளழகர் திருக்கோலம் அப்படிங்கிறத நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரையாடை, இடுப்புக்கு மேலே மேலாடை, இது எல்லாமே சுற்றி இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரை திருவிழாவில் சித்திரை திருவிழா பற்றிய ஆய்வு நூல்ல திருமலை நாயக்கர் காலத்திற்கு பின்னாடி மதுரையை ஆண்ட விஜயரங்க சொக்கநாதருடைய ஆட்சி காலத்துல அந்த ஆட்சி காலத்துல தான் கள்ளர்கள் மறிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதமா இந்த மாதிரி கள்ளர் வேஷம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு காரணம் பின்னணி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகர் ஊர்வலம் வரும்போது மதுரையை சேர்ந்த சைவர்கள், அதாவது பாண்டியர்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, சைவர்கள் அவங்க எல்லாம் சிவனை வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவர்களாக இருந்தவர்கள் தல்லா குலத்துல அழகரை மறிச்சிருக்கலாம். அதனால பிராமணர்களுக்கு பூஜை பெறக்கூடிய பெருந்தெய்வமா இருக்கக்கூடிய அழகர் கள்ளர்களை போட வேடமணிஞ்சு வந்தது இதற்கு ஒரு வலுவான காரணமா இருக்கலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மோதலுக்கு அப்புறம் தான் மதுரைக்குள்ள அழகர் வர்றது தடுக்கப்பட்டு வைகை ஆற்று பகுதியிலையும் வண்டியூர்லையும் அவர் இந்த வேடம் அணிந்தது அப்படியே நின்று போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது தோ பரமசிவன் அப்படிங்கிறவருடைய ஆய்வு நூல்ல இந்த இதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இதுல சொல்லப்பட்டு வரக்கூடிய கதைகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அழகரினுடைய ஊர்வலம் தல்லாகுளம் பகுதிக்கு வரும்போது ஒரே ஒரு முறை என்ன பண்றாரு, பாண்டிமுனி அதை மறிச்சிட்டாரு. உடனே அழகர் அவரது காவலாளியான காவல்
காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனை நினச்சிச்சு கருப்பன் வந்து பாண்டிமுனியை விரட்டிட்டு அந்த இடத்திலே அமர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் தல்லாகுளத்தில் கருப்பசுவாமி கோயில் அப்படிங்கிறது ஏற்பட்டதாக ஒரு கதை இருக்குது. தன் தங்கை மீனாட்சியோட திருமணத்திற்காக சீர்வரிசையோட மதுரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சதுனால கோபம் கொண்டு வைகாட்டில் இறங்கி குளிச்சுட்டு வண்டியூர் சென்று விடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அன்றிரவு அங்கே தங்கி தன் காதலி துலுக்க நாச்சியார் வீட்டில் தங்கி மீண்டும் அழகர் மலைக்கு திரும்புறது தான் இந்த கதை அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியூர்ல துலுக்க நாச்சியார் கோவில்லாம் ஒன்றும் கிடையாது. அங்க பெருமாள் கோவில் தான் இருக்குது. அங்கதான் அவர் தங்குறாரு. அதைத்தான் துலுக்க நாச்சியார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாண்டுகளாகவே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பல்லாண்டுகளுக்கு முன்னாடி அழகர் தங்கக்கூடிய இரவுல இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு வான வேடிக்கைகள் நடத்தியதாக பல தகவல்கள் இருக்கு. இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் போது பாத்தீங்க அப்படின்னா திருவரங்கம் கோவில்ல நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களுக்கு பின்னாடி திருமலை நாயக்கருடைய ஆணையால சாந்து நாச்சியார் என்னும் துலுக்க நாச்சியார் அமைக்கப்பட்டதாக வந்து ஒரு தகவல் அப்படின்றது வந்து அழகர் கோயில் ஆய்வு நூல் அப்படிங்கிற ஒரு நூல்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சங்க இலக்கியங்கள்ல பெயர் சுட்டக்கூடிய ஒரே வைணவ தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா அழகர் கோவில். பரிபாடல் நூல்ல புலவர் இளம் பெருவழுதியார் அப்படிங்கிறவரு மாலிருங்குன்றம் அப்படின்னு சொல்லி அழகர் மலையை வந்து சிறப்பிச்சு போயிருக்கிறாரு. அழகரை வழி அனுப்பக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா மலையை விட்டு எப்படி வந்து இறங்கி அழகர் வந்து வைகை ஆற்றை நோக்கி வந்து வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு வந்து அருள்பாலித்து காட்சியளிக்கும் போது கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து அவர் இங்கிருந்து அழகர் மலைக்கு செல்றதை வழி அனுப்புறதுக்காகவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து மதுரை எல்லையா இருக்கக்கூடிய புதூர்லையும் 3 மாவடி பகுதிகளையும் திரண்டு நின்று அவரை வழி அனுப்புவது அப்படிங்கிறது மிக சிறப்பான நிகழ்வாக சித்திரை திருவிழாவில் பார்க்கப்படுகிறது. இதுதான் இவர் வந்து கல்லராக வேடம் அணிந்து கல்லழகராக மக்களுக்கு ஏன் அருள்பாலிக்கிறார் அப்படிங்கிறதா இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.